ஹalleluya. கர்த்தர் பெருமையே இருதயத்தை ஆறுக்கு ஆறு கொடுக்கிறது, கண்கள் ஆற நோக்குது. ஹalleluya. கடையும் அதுவும் அவங்க எல்லாம் பிசினஸ். எங்க பார்த்தாலும் பீட்சாவும் காட்டல தான், பானும் காட்டல தான், எல்லாம் காட். ஏதோ இந்த ஃப்ரீயா நாங்கள் வச்சு கொண்டிருக்கிறோம், சும்மா வச்சிருக்கோம், ஃப்ரீயா தூக்கி யாருக்காவது கொடுக்கறது போல. ஏதோ அந்த நாளிலே தான் அப்படியாக இன்றைக்கு சத்துரு அநேகரை வஞ்சிக்கிற ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன் இருதயத்தை முதலாவது எனக்கு தா. அல்லேலூயா. இந்த வானத்து பலகனை திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இங்கே தேவனுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் கொடுக்கத்தான் வேணும், இல்லை என்று இல்லை. முதலாவது உங்களுடைய இருதயத்தை அவருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அப்படியாக இன்றைக்கு பாருங்க, இவ்வளவு வேதனை, இவ்வளவு அநேகர் அந்த இப்படிப்பட்ட நாட்களிலே உண்மை இந்தியாவிலாம் நல்ல சபைகள் அழகாக அங்கே கணவன் மனைவிய குடும்பங்களை கூப்பிட்டு அருமையாக ஆராதனைகள் செய்து ஒருவருக்கு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொள்ளும்படியாக. என்றால் அநேகர் இன்றைக்கு வேலைன்னு போவார்கள், மனைவியோட நேரம் கொடுக்கறதில்ல, கணவனோட நேரம் கொடுக்கறதில்ல, பிள்ளைகளோட நேரம் கொடுக்கறதில்ல. அப்ப இப்படியாக எப்படி நாங்கள் அம்மா பேத்து அப்பா பேத்து வைக்கிறோமோ அதை மாதிரி குடும்பங்களுக்கு என்று சொல்லுகிறது அது பரவாயில்ல. ஆனால் அநேகர் இன்றைக்கு என்ன நினைத்துக் கொள்கிறார்கள் சொன்னால், ஆண்டு முழுவதும் எனக்கு ஒரு பக்தனை ஒரு பக்தாசி பண்ண ஒருவர் இல்லாட்டிக்கும் பரவாயில்ல, அண்டைய நாளில் நான் ஒரு போட்டோ எடுத்து போட்டுருவோம். அல்லேலூயா. ஆமென். வேதனையோடு நான் சொல்றேன் என்ன. ஆனா கர்த்தர் என்ன சொல்றார், ஒவ்வொருத்தரையும் பார்த்து இருதயத்தை எனக்கு தா மகனே. ஆமென். அல்லேலூயா. அங்கே ரோமர் 12:1 கூட நாங்கள் பார்க்கிறோம். ரோமா ஜூஸ் நம்மை நாமே தேவனுக்கு எப்படி ஒப்பு கொடுக்கணும் எடுத்து வாசிங்க, அருமையான ஒரு வசனம். ரோமா ஜூஸ் ரோமரின் புத்தகம் 12:1. Je vous exhorte donc, frères, par les compassions de Dieu, à offrir vos corps comme un sacrifice vivant, saint, agréable à Dieu, ce qui sera de votre part un culte raisonnable. Amen. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமென். அல்லேலூயா. இதுதான் புத்தியுள்ள ஆராதனையா. அல்லேலூயா. ஜீவ பலியா எங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். அவருக்கென்றே ஆண்டவராகிய அந்த மணவாளன் இயேசுக்கென்றே என்னை நான் முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிற போது உங்கள் உள்ளிருதயத்தை, நீங்கள் கொடுக்கிற நேரத்தை, உங்களுடைய தாளந்துகளை எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். அவர் என்ன செய்வார், 10 நீங்கள் கேட்டால் 1000 கொடுப்பார், 1000 லட்சங்களை கொடுப்பார். ஆமென். வஞ்சிக்கிற தேவன் அதுதான் அடையாளமே. பாருங்க, அந்த சாலோமன் இதை கேட்டால் ஞானம் மாத்திரம் கேட்டார், கேளாத ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவருக்கு கொடுக்கிற நேரத்தையும் உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய காலம் எல்லாம் என் ஆண்டவருக்காக நான் வாழ்கிறேன் என்பதை நீங்கள் அவருக்கு காண்பித்துக் கொண்டே இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்காக வானம் நிச்சயமாய் திறக்கப்பட்டு. ஆமென். அல்லேலூயா. அதிலும் விசுவாசித்த விதம் இதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கணும் என்று சொன்னால், அங்கே ஒரு அற்புதமா என்னுடைய தேவைகளை சந்திப்பார். அது மாம்சத்துக்குரிய தேவைகள் இவையெல்லாம் என்ன, பண தேவைகள், ஆசீர்வாதங்கள், பிள்ளைகள், வாழ்க்கை துணை, வீடு, வீசா, அதெல்லாம் பார்த்தோம். அதெல்லாம் என்ன மாம்சத்துக்கு. ஆனா ஆவிக்குரிய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். அல்லேலூயா. அதுதான் முதல் விசுவாசித்த விதமா இருக்கிறது. ஆமென். நம்ம பேசுறதுலே கூட முதலாவது நான் இதை பேசித்தான் மற்ற உலக ஆசீர்வாதங்களை பேசியிருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னு சொன்னாங்க, சங்கீதம் 78 பார்ப்போம் என்று சொன்னால், அவர் உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து 24 மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதம் அங்கிருந்து வருகிறது. திருப்பியும் பாருங்க, வானத்தில் இருந்து வருகிறது. 78, 23, 24 பார்க்கிறோம். என்ன, உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளை. அவர் கட்டளை கொடுத்துட்டார். ஆனா உங்களோட 10 ரூபா உங்களுக்கு சம்பளம் கூட்ட நீங்க அவரிடத்துல கெஞ்ச வேண்டியதில்லை. ஆமென். ஆண்டவர் கட்டளை கொடுத்துட்டார். ஆனால் உங்களுடைய படிப்பு காரியத்துல, ஆசீர்வாத காரியத்துல அவர்கள் உங்களுக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் உங்களுக்கு ஆசீர்வாதம் தர வேண்டியதில்லை. அல்லேலூயா. ஆமென். அவர் கட்டளையிட அது உண்டாகும். ஆனால் அவரோடு நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் 25 பார்க்கிறோம், தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டால் அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். யாருடைய அப்பத்தை தான் கொடுத்தார்?
தன்னுடைய பிள்ளைகள் பசிக்கு இறங்கி நிற்கிற போது ஆண்டவர் என்ன சொன்னார்? இது தூதர்களுக்கு கொடுக்க வேண்டியதற்காக வைத்தது. நீங்கள் பூமியில இருந்து ஏதாவது செய்து சாப்பிடுங்கன்னு சொல்லல. தூதர்களின் அப்பத்தை கொடுத்து அங்கே பசிக்கு பிள்ளைகளுக்கு ஆகாரத்தை கொடுத்த நல்ல தகப்பனாய் இருக்கிற கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்றோம். உலக பிரகாரமாக சரியாக ஆண்டவர் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளை சந்திப்பார் என்பதை குறித்து நாங்கள் அதிகமாய் பார்த்தோம். ஆனால் நாங்கள் உண்மையிலே பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே பாலைவனத்திலும் ஆண்டவர் உங்களை நடத்துவார், நடுக்காட்டிலும் நடத்துவார், சமுத்திரத்திலும் உங்களை நடத்துவார், மலையில நடத்துவார். எங்கெல்லாம் நீங்கள் நின்றாலும் இங்கே எப்படி சபை உண்டு எனக்கு உதவி செய்ய, இங்கே எப்படி ரட்சிக்கப்பட்டவன் உண்டு என்று சொல்லி நீங்கள் எங்கேயும் போய் நின்று அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்காக தூதர்களை கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா. நான் சொன்னது போல ஆபத்து எப்படி வாகன ஓட்டியா இருக்கிறதுனால அங்கே அடிக்கடி ஆபத்து வரும். ஆனாலும் தூதர்களை கட்டளையிட்டு அங்கே அவரை கட்டிருக்காங்க. அப்படி தேவன் கட்டளை கொடுக்கிறதுக்கு என்ன வேண்டும்? தேவனுக்கு உங்களுக்கு உறவு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். உறவு இருக்கும் போதுதான் அப்பா என்றதும் அப்பா திரும்பிப்பார். அல்லேலூயா, ஆமென். இல்லைனால் அநேக லட்சக்கணக்கான பிள்ளைகள் அவரை அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆமென், அல்லேலூயா. அதுதான் நாங்கள் பார்க்கணும். தேவன் உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களையும் சந்திப்பார். ஆமென். ஏன் எனக்கு இன்னும் ஆசீர்வாதம் வரையில் என்று நீங்க நினைப்பீர்களா? நான் ஆண்டாண்டு நான் காத்திருக்கிறேனே, ஏன் எனக்கு வேதனை என்று நீங்க சொல்லியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு ஒன்று தெரியும் என்று சொன்னால் அவர் அநேக சூழ்நிலைகளிலே தேவன் நன்றாய் கவனிக்கிறது ஒன்று. அதுதான் முக்கியம். அதான் அப்போது அவர் சொல்ல வரும்போது கூட நான் வேணாம் என்று சொன்னேன். என்ன சொன்னால் இது பிரயோசனமற்றது. இதை பற்றி பேசி அநேகர் திக்கற்ற பிள்ளைகளாக, கைவிடப்பட்டவர்களாக, அல்லது பாடுகளோடு வேதனைகளோடு எல்லாம் காத்திருப்பார்கள். அந்த வேளையில நாங்கள் பாருங்க, உதவி அந்த சகோதரி சொன்னாமே, நான் கடந்த வாரம் அங்கே இருந்தவர் இங்கே வருவதற்கு நாங்கள் வாங்கின ஒழுங்கெல்லாம் செய்திருந்தோம். ஓகே, அந்த கிழமை வரையில. அப்போ இந்த கிழமை வருவார்னு சொல்லி அங்கே பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை முற்று முழுதாக நீங்க நல்ல சந்தோஷமா பேசி கொண்டிருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணினா அந்த சகோதரி சொல்றா, எனக்கு சித்தி உண்டு, சித்தியோட மகன் உண்டு, மாமா உண்டு, மாமாவுக்கு மகன் உண்டு. ஆரம்பத்தில் இருந்து பேசும்போது சொல்வார், நாங்கள் அனாதைகள், எங்களுக்கு யாரும் இல்லை. அல்லேலூயா. இந்த பூமியிலே வாழ்கிற அற்பமான உதவிகளை செய்கிற எங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் என்றால், இந்த பரம பிதாவுக்கு தெரியும். பரலோகத்தை துறந்து கொட்டி விட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? அதனாலேதான் ஆண்டவர் பொறுக்க வைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவருக்கு தெரியும் எப்ப வானத்தை திறக்கவன் என்னுடைய மகளை, என்னுடைய மகனை நான் ஆசீர்வதிக்க வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றா அப்ப பாருங்க, அது கூட கேட்டிருப்போமே, நம்மளுடைய வாழ்க்கையில கூட நீங்கள் செய்திருக்கிற நன்மைகளை மறந்து என்ன சொல்லுவார்கள்? என்ன இவர் இவ்வளவு காரியங்கள் இல்லை, ஒரு சபைக்குரிய காரியமா, வீட்டு குடும்பத்துக்குரிய காரியங்கள், ஒரு வீடு மாறுறாருன்னு சொன்னால் சபை பிள்ளைகளுக்கு உதவி செய்வீங்க, தேவையான காரியங்களுக்கு பாடுகள் மத்தியிலே போய் ஒரு நோயா இருந்தால் தனிமையில உதவி செய்வீங்க. ஆனா முடித்ததுக்கு பிற்பாடு நீங்கள் உங்களுடைய செவிகளில் என்ன வரும் என்று சொன்னால், இவர் ஆசைதாங்க, இவர் ஆசைதான், என்னுடைய பிரயாசத்தினால நான் வேண்டின வீடு. அல்லேலூயா. என்னுடைய படிப்பு இரவு பகலாய் நான் படித்ததால நான் வந்தேன் முன்னுக்கு. அப்போ உங்களுக்காக, அவர்களுக்காக இரவு பகலாய் ஜெபித்ததை மறந்து விடுவார்கள், கர்த்தர் செய்ததை மறந்து விடுவார்கள், மனுஷன் செய்ததை மறந்து விடுவார்கள். இதனாலே தான் இன்றைக்கு வானத்து பலவணி திறக்காமல் இருக்கிறது. அல்லேலூயா. என்னால் கூடும், உண்மைதான், உங்களோடு ஆண்டவர் இருப்பார். ஆனால் நாங்கள் எதை செய்யும் போது அதுக்குள்ளாக ஒரு தாழ்மை, அதுக்குள்ளாக ஒரு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார், எனக்காக மற்றவர்கள் ஜெபித்தார்கள், இந்த காரியங்களை நாங்கள் மறந்து போகக்கூடாது. ஆமென். அந்த மேட்டிமை எங்களுக்கு அறியாமலே எங்களுடைய உள்ளத்திலிருந்து வருகிற போது அங்கே வானம் அடைக்கப்படும், ஆசீர்வாதம் தடைப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அப்ப அதனாலே தான் என்ன சொல்றேன்னு சொன்னா, யாரா இருந்தாலும் நாங்கள் என்ன செய்யணும்? தேவனோடு உள்ள அந்த உறவிலே நாங்கள் அதிகமாக அவரோடு நாங்கள் இணைந்திருக்கிற போது பக்குவப்படுத்துவார். முதலாவது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள் இன்றைக்கு எந்த கட்டத்தில் இருக்கிறார், இதை கொடுத்தால் பாருங்க, ஒருவருக்கு பேரமையை எடுக்க போறாரு வச்சுக்கொள்ளும், அவர்கிட்ட போயிட்டு ஒரு புதிய பெரிய நல்ல ஸ்பீடா ஒரு புதிய காரை கொடுத்தா என்ன செய்வார்? அது போல கேட்கறது கூட அவருடைய ஜீவனுக்கும் உத்தரவாதம் இல்லை. அப்ப அது போல எப்பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை கொடுக்க வேண்டும் என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அதுதான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னா, எல்லாவற்றிலும் எனக்கு அனுபவம் உண்டு அப்படி என்று சொல்லி நாங்கள் இருக்கக்கூடாது. என்ன நினைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த காரியத்திலே பழைய காரியமாக இருக்கலாம், புதிய காரியமாக இருக்கலாம், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், மனுஷன் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி நாங்கள்
அவர்களுக்காக மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாகவும் தேவனோடு உள்ள உறவிலே அதிகமாய் வளர்ந்தவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். மற்றவர்கள் சொல்லுவதை நாங்கள் பெருசுபடுத்தி அதிலே நாங்கள் நின்று கொண்டு இருக்கக்கூடாது. நாங்கள் கடந்து போய் கர்த்தருக்குள்ளாய் இணைக்கப்பட்டவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அல்லேலூயா, ஆமென். அதுதான் நான் சொல்லுகிறது. இன்றைக்கு என்ன நாங்கள் முக்கியத்துவப்படுத்தி பார்க்கணும் என்று சொன்னால், இந்த வானத்து பலகணி திறக்கப்பட நானும் நீங்களும் செய்யணும். ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்க வேண்டும். அவரோடு இருக்கிற உறவிலே ஒவ்வொரு நாளும் அவருடைய இருந்து புதிய கிருபையை குறித்து போன வாரத்திலே தான் நாங்கள் பார்த்தோம். ஏனென்றால் சில வேளைகளிலே ஆண்டவர் காலம் தாமதிக்க வைக்கிறவர்களை திடீரென்றும் தந்து விடுவார். ஆமென். அதுக்காக தான் இந்த ஒரு உதாரணத்தை கூட நான் எழுதி வச்சேன். என்னென்னு சொன்னால் பாருங்க, அங்கே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் 2 ராஜாக்களின் புத்தகம் 6:7 எடுத்துக்கொள்ளுங்கள். பார்ப்போம். 2 ராஜாக்களின் புத்தகம், பழைய ஏற்பாடு 2 ராஜாக்களின் புத்தகத்திலே நீங்கள் எடுக்கும்போது 6:7 அதிகாரத்திலே 7வது வசனத்தை பாருங்க. 2 Rois chapitre 6 verset 7. Puis il dit, enlève-le, et il avança la main et le prit. Amen. அல்லேலூயா, ஆமென். அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். முதலாவது பொருள் 7:1 முதலாவது 7:1 படிக்கிறேன். பொருள்கள் தீர்க்கதரிசிகளில் 7:1 முதலாவது 2வது அதிகாரத்தில் 2 அப்போது எலிசா, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், நாளை இந்நேரத்திலே சமேரியாவின் வாசலிலே ஒரு மரக்கல் கோதுமை மா 1 செக்கலுக்கும் 2 மரக்கல் வாற்கோதுமையும் 1 செக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆமென். அல்லேலூயா. வாசிங்க பிரஞ்சல. 2 Rois chapitre 7 verset 1. Élisée dit, écoutez la parole de l'Éternel. Ainsi parle l'Éternel, demain à cette heure, on aura une mesure de fleur de farine pour 1 cycle et 2 mesures d'orge pour 1 cycle à la porte de Samarie. Amen. ஆமென். அல்லேலூயா. அப்ப இங்கே நாங்கள் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், அங்கே சீரியார் நிமித்தமாக இந்த தேசத்திலே அவர்கள் அதை சுற்றி வளைத்து முற்றுகை போட்டு அந்த தேசத்துக்குள்ளாய் போக முடியாதபடிக்கு பெரிதான வேதனையை கொடுக்கிறார்கள். அவர்கள் அதை சுற்றி வளைத்திருக்கிறபடியினாலே இந்த தேசத்துக்குள்ளாய் என்ன வந்துவிட்டது? அதிகமான பஞ்சம் வந்துவிட்டது, வேதனை வந்துவிட்டது, துக்கம் வந்துவிட்டது, துயரம் வந்துவிட்டது. என்ன செய்யணும்னு தெரியாமல் ஜனங்கள் எல்லாம் அங்கலாய்க்கிறார்கள். இதிலே நாங்கள் பார்க்கிறோம், அங்கே 3வது பார்ப்போம் என்று சொன்னால் பாருங்க, குஷ்டரோகிகளான 4 பேர் ஒலிவ முகவாசலிலே இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? இப்ப அவர்கள் பார்த்தார்கள், அந்த சீரியர் நிமித்தம் நாங்கள் இங்கே இருந்தா என்ன, பட்டணத்துக்குள்ளே போனால் என்ன, நாங்கள் சாகத்தானே போறோம், நாங்கள் பசி வேதனை, நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் அங்கே போவோம் என்று சொல்லி அவர்கள் போகிறார்கள். இதற்கிடையிலே அங்கே எலிசா என்ன சொல்லியாச்சு, அங்கே தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், நாளைக்கு அங்கே என்னால் 6வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கிற போது தான் உங்களுக்கு புரியும். அவ்வளவாக என்னது சரி பரவாயில்ல, அதை அது அப்படி இல்லை. ரொம்ப போய் பார்க்கணும் பிள்ளைக்கு என்னென்ன பண்ணு தெரியாது, சும்மா இருக்க முடியாது. எனக்கு தெரியாது, நீங்கள் காமிச்சு ஓகே போவாமல் என்னென்ன கேட்கணும் பரவாயில்ல. சரி ஓகே. அப்போ அதுதான் அங்கே பார்க்கிறோம். 6வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், எவ்வளவோ பாடுகளை அந்த ஜனங்கள் அங்கே படுகிறார்கள். அவர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் உண்டு பண்ணி இருக்கிறது. எப்படி நாங்கள் விடுதலையாக போறோம் என்று சொல்லி அங்க 6வதிலே பார்க்கிறோம். ஆண்டவர் சீரியனின் இராணுவத்திற்கு இரதங்களின் இரைச்சலையும் குதிரைகளின் இரைச்சல்களையும் மகா இராணுவத்தின் இரைச்சல்களையும் கேட்க பண்ணினதால் அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இஸ்ரவேலின் ராஜா ஏத்தியரின் ராஜாக்களையும் எகிப்தியரின் ராஜாக்களையும் நமக்கு விரோதமாக கூலி பொருத்தினார் என்று சொல்லி இருட்டோடு எழுந்திருந்து ஓடி போய் தங்கள் கூடாரங்களையும் தங்கள் குதிரைகளையும் தங்கள் கழுதைகளையும் தங்கள் பாளையத்தையும் அவைகள் இருந்த பிரகாரமாக விட்டு தங்கள் பிராணன் மாத்திரம் தப்பும்படி ஓடி போனார். அல்லேலூயா. 6வது அதிகாரம் நீங்க முழுக்க படிப்பீர்கள் என்று சொன்னாங்க. சீரியர் நாளே முழுவதுமாக சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக கஷ்டத்தோடு வேதனையோடு இருக்கிற ஜனங்களுக்கு ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் வாக்குரைக்கிறார். அங்கே அடுத்த நாள் பார்ப்பீங்கன்னு சொன்னால்
அந்த குஷ்டரோகிகள் என்ன செய்கிறார்கள், நாங்கள் இங்கே இருந்து சாகிறதை விட உள்ளே போவோம் என்று சொல்லி அங்கே போகிறார்கள். 8வது வசனத்திலே அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னிடம் மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்துக்குள் பிரவேசித்து புசித்து குடித்து அதிலிருந்து வெள்ளியையும் பொன்னியையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து திரும்பி வந்து வேறொரு கூடாரத்திலே பிரவேசித்து அதிலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டு போய் ஒளித்து வைத்து பின்புதான் யோசிக்கிறார்கள், என்னடா இங்கோ யாரும் இல்லையே, நாங்கள் சிறைப்பட்டு போறோம் என்றெல்லாம் வந்தோம். அவர்கள் ஒருவர் நோக்கி, நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள், நாம் மௌனமா இருந்த பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால் குற்றம் நம்மை சுமரும், இப்பொழுது நாம் போய் ராஜாவின் அரண்மனையாருக்கு இதை அறிவிப்போம் பாருங்கள் என்றார்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எப்படி இவர்களை தப்புவித்தார் என்று பாருங்க. 6வதுல பார்க்கிறோம் அல்லவா, அங்கே யாரும் யுத்தம் செய்ய வர இல்லை. ஆண்டவர் அங்கே இராணுவத்தின் சத்தத்தை உண்டு பண்ணுகிறார். ரதங்களின் இரைச்சல் கேட்கிறது, குதிரைகளின் இரைச்சல் கேட்கிறது, மகா பெரிய இராணுவம் வருகிற இரைச்சல் கேட்கிறது. இப்படியெல்லாம் கேட்க வைத்து அந்த எதிரியை ஆண்டவர் ஓட துரத்துகிறார். ஆமென். அதனாலேதான் இந்த 6வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற போது எவ்வளவு கஷ்டம் உண்டானது. அங்கே 6வது அதிகாரத்திலே பார்ப்பாங்க, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டார்கள், அவ்வளவு விலை உயர்வு அப்படியாக நாம் இருந்ததான. இங்கே என்ன சொல்லப்படுகிறது சொன்னால், இவர்கள் எல்லாவற்றையும் விட்டு ஓடினதின் நிமித்தம் அவர்களுக்கு மீட்பு வந்தது. அதை மாத்திரமல்ல, அங்கே அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு 8வதிலே பார்த்தோம், அங்கே குஷ்டரோகிகள் பார்க்கிறார்கள். 12லே பாருங்கள், அதிலே தான் சொல்லப்படுகிறது. 12லே அப்பொழுது ராஜா ராத்திரியில இருந்து அவருக்கு இப்ப சந்தேகம், என்ன இவ்வளவாய் நாங்கள் பிடிக்கப்பட்டிருந்தோமே, இவ்வளவாய் அவர்களால் சுற்றி வளைக்கப்பட்டிருந்தோமே, எப்படி எங்களுக்கு விடுதலை வந்தது என்று சொல்லி நம்பிக்கை இல்லாமல் அவர் ஊதியக்காரரை அங்கு அனுப்பி பார்க்கிறார். அல்லேலூயா. அவர்கள் ஜோர்தான் 7:15 அவர்கள் ஜோர்தான் மட்டும் அவர்களை பின்தொடர்ந்து போனார்கள். அங்கே போகிற போது பார்த்தார்கள், அவர்கள் தங்களை தப்புவித்துக் கொள்ள ஓடி விட்டுட்டு போனதான எல்லா தட்டுமுட்டு பணிகளையும் பார்த்து அவர்கள் இங்கிருந்து போய்விடுகிறார்கள் என்றதை அவர்கள் அப்பொழுது அறிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த சம்பவம் என்ன, முன்னாடி சொல்லிப்பட்டு இவர்களுக்காக யாரோ படையாய் போய் யுத்தம் பண்ணினார்களா? இல்ல, கர்த்தர் அபரிமிதமாக சடுதியாக அதை செய்து அந்த ஜனங்களை விடுவித்தார். அல்லேலூயா. ஆமென். அப்ப கர்த்தரோடு இருக்கிற ஜனங்களுக்கு நிச்சயமாக அங்க என்ன உண்டாகும் என்று சொன்னார் பாருங்க. அதுதான் 19லே பார்க்கிறோம், இந்த விலை மாற்றத்தை கூட. அதற்கு அந்த பிரதானி தேவனுடைய மனுஷனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ கர்த்தர் வானத்திலே மதகுகளை உண்டாக்கினாலும் இந்த வார்த்தையின்படி நடக்குமா என்று சொல்ல, இவன் ஏதோ உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்றானே. அல்லேலூயா. முதல் நாள் தானே அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிற போது அங்கே உள்ளவர் சொல்லுகிறார், 7:1-2 நாங்கள் பார்த்தோம்னா உங்களுக்கு விளங்கும், இது எப்படி ஆகும்? இவர் சொல்லுகிறபடி இவ்வளவு விலை குறைவு உண்டாகும் என்று சொன்னால் கர்த்தர் வானத்து மதகுகளை திறந்தால் தான் உண்டாகும். அல்லேலூயா. திறந்தால் மேலாம் என்று அவிசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப இதிலே எதை நாங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் மாத்திரம் பரலோகத்தை திறப்பாராய் இருந்தால் உங்களுடைய தேவைகளுக்கு அது இடங்கொள்ளாத ஆசீர்வாதம், முடிவில்லாத ஆசீர்வாதம், நித்தியத்துக்காக உங்களுக்கு சேர்த்து வைக்கிற ஆசீர்வாதமாய் காணப்படும். அதனாலதான் காத்திருந்தும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். திடீரென்றும் ஆண்டவர் செய்வார். சந்தேகப்படுகிறான் அங்கே, ஆனால் ஆண்டவர் அவர்களை இரைச்சலை கொடுத்து, வெறும் இரைச்சலை கொடுத்து அவர்களை ஓடவிட்டு அவர்களுக்கு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென். ஆகவேதான் நாங்கள் இதில் எதை பார்க்கணும் என்று சொன்னால், அந்த மாறாத நேசர் உங்களையும் பார்த்து இன்றைக்கு சொல்லுகிறது ஒன்றைத்தான், இந்த வானத்து பணங்களை திறந்து அவர்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். உங்களை இன்று பயமுறுத்துகிறதான சத்துருவின் கிரியைகள், சரீர பலவீனங்கள், குடும்ப பிளவுகள், நாளைக்காக என்ன செய்வேன், என்னுடைய எதிர்காலத்தில் இதை படிக்க வேண்டும் என்று இருக்கிறேன், இந்த ஞானம் எனக்கு இல்லை, அந்த பணத்தேவை எனக்கு சந்திக்கப்பட வேண்டும், இப்படியெல்லாம் நீங்கள் என்னென்ன காரியங்களுக்காக உங்களுடைய இருதயத்திலே வேதனையோடு இருக்கிறீர்களோ, அங்கே சீரியரை விரட்டினது போல அந்த பயத்தின் காரியங்களை, அந்த பலவீனத்தின் காரியங்களை, இந்த வறுமையின் தரித்திரத்தின் காரியங்களை திரட்டி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அது பகலோடு பகலாய் இரவோடு இரவாய் ஓடி போகும்படியாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. அப்ப அதைத்தான் நாங்கள் பார்த்தோம், அந்த உலகத்துக்குரிய காரியங்களை பார்த்தோம். மாத்திரமல்ல, அந்த ஆவிக்குரிய காரியங்களையும் தந்து கர்த்தர் உங்களை சகல பாடி துதிக்கிற வல்லமையை தந்து, ஜெபிக்கிற வல்லமையை தந்து, உபவாசிக்கிற வல்லமை தந்து, சகலவற்றையும்
தந்து ஆண்டவர்களை ஆசீர்வதிக்க போவாங்க. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே இருந்து வானத்திலே இறங்கி வந்த இன்னொரு ஆசீர்வாதத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்க யோவான் 6:33 எடுத்துக்கொள்ளுங்க. ஜான் 6:33 எடுத்து வாசிங்கள். அல்லேலூயா. அப்பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு காரியமும் இந்த பூமியில இருந்து ஆசீர்வாதமாவதில்லை, சகலமும் அங்கே பரலோகத்திலே இருந்துதான் உண்டாகிறது. அல்லேலூயா. வாசிங்க யோவான் 6:33. Jean chapitre 6 verset 33. Car le pain de Dieu c'est celui qui descend du ciel et qui donne la vie au monde. Amen. வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அல்லேலூயா. எப்படித்தான் அந்த அப்பம் ஆசீர்வாதத்தின் அப்பம் எங்கே இருந்து வந்தது? வானத்திலே இருந்துதான் வந்தது. அல்லேலூயா. எப்படியா எங்க இருந்து வந்ததா? அவங்க பார்க்கணும் வானத்திலிருந்து. அப்ப சகல நன்மையான ஈவும் முதலே அதையும் பார்த்தோம். எங்கே இருந்து வருகிறது சொன்னா அது கர்த்தரிடத்திலே இருந்துதான் வருகிறது. அல்லேலூயா. ஆமென். அப்ப வானத்தில் இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பம் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஆமென். அப்படியே நாங்கள் அங்கே 48:50 பார்ப்போம் என்று சொன்னால் அந்த அதிகாரத்திலேயே வாசிங்கள். 48:50. Jean chapitre 6 verset 48 à 50. Je suis le pain de vie. Vos pères ont mangé la manne dans le désert et ils sont tous morts. C'est ici le pain qui descend du ciel, afin que celui qui en mange ne meure point. Amen. ஜீவ அப்பம் நானே. உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்தும் மரித்தார்கள். இதிலே புசிக்கிறவன் மறியாமல் இருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அங்க என்ன பார்க்கிறோம்? அங்க 49 உங்கள் பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்திருந்து மரித்தார்கள். அல்லேலூயா. அது என்னதுதான்? அது சரீர பிரகாரமான அப்பமாக சொல்லப்படுகிறது. இங்கே ஆவிக்குரிய அப்பமாக நாங்கள் எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் அங்கே நாங்கள் மரிக்காதபடிக்கு எங்களுடைய ஆத்துமா மரித்து போகாதபடி இருக்கிறதுக்கு அங்கே ஆவிக்குரிய வாழ்வுக்கு இயேசு கிறிஸ்து எமக்காக தேவன் அந்த வானத்திலே இறங்கி வந்தார். அடையாளமாகத்தான் அங்கே 48வது வசனம் சொல்லுகிறது, ஜீவ அப்பம் நானே. அல்லேலூயா. ஆமென். இது 50 இதிலே புசிக்கிறவன் மரியாதிருக்கும்படி வானத்தில் இறங்கின அப்பம் இதுவே. ஆமென். உங்களுடைய ஆத்துமாவுக்கு மரணம் இல்லாதபடி இருக்கிறதுக்கு எதை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் விசுவசித்தது. அங்கே திருவிருந்து மூலமாக எங்களுடைய ஆத்துமா மரணம் அடையாதபடி காணப்படுகிறது. இரண்டாவதாக பார்க்கிறோம் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை இவைகளை ஆவிக்குரிய ஜீவியத்தில் எங்களுக்கு தேவன் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஆத்துமாவுக்கு என்னதான் எங்களுக்கு புஷ்டியும் பசுமையான சத்து என்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் இவைகளாய் இருக்கிறது. 55 வாசிக்கிறேன். என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் ரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. இந்த ஆத்துமா செழிப்போடு பரிசுத்தத்தோடு உண்மையோடு உத்தமத்தோடு நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மாம்சமாகிய இயேசுவின் மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நாங்கள் உட்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென். அதுதான் எங்களுக்கு போஜனமாய் இருக்கிறது. அப்ப இது சரீர பிரகாரமான அப்பம் அல்ல, இது ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவையான அப்பமாய் இருக்கிறது. அல்லேலூயா. சரீரத்தை வளர்க்க நாங்கள் ஒவ்வொன்றையும் செய்து சாப்பிடுகிறோம். ஆனால் ஆவிக்குள்ளாக வளர வளர வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஆண்டவருடைய இரத்தம் அவருடைய மாம்சம் எங்களுக்கு அதை தந்து எங்களை அவர் மிகையாய் ஆசீர்வதித்து நித்தியத்துக்குள்ளாய் நடத்தி செல்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் நான் சொன்னார், உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்து மரித்தார்கள், ஆனால் உங்களுக்கு அந்த மரணம் இல்லை. ஏனென்று சொன்னால் அவருடைய இரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிற உங்களுக்கு நித்தியத்துக்காய் ஜீவியம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அங்கே 54 பார்க்க வேண்டும். மாம்சத்தை புசிக்க வேண்டும், இரத்தத்திலே பங்குள்ளவர்களாய் நீங்கள் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. முடிக்க போகிறேன். ஒருவர் மரித்திருந்தார், ஆனால் அந்த தேவனுடைய வருகையில எழும்புகிறதுக்கு தேவையானது ஆண்டவருடைய இரத்தமாய் காணப்படும். ஆனால் ஒருவன் உயிரோடு நின்றாலும் கூட ஆண்டவருடைய வருகையில எடுபட்டு போக வேண்டியது அவருடைய இரத்தமும் மாம்சமாய் காணப்படும். அல்லேலூயா. அதற்காகத்தான் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னா அதை நினைவு கூறும்படியாக 1 கொரிந்தியரில் நாங்கள் மாதம் அதை வாசித்து அந்த திருவிருந்தை நாங்கள் கலந்து கொள்ளுகிறோம். அல்லேலூயா. எல்லா காரியங்களும் செய்தாத்தான் என்ன செய்யணும்னா திருமுழுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுக்குள்ளாக நாங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய உடன்படிக்கையாய் அந்த இரத்தத்திலும் மாம்சத்திலும் நாங்கள் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்பொழுது அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுது அந்த நித்தியத்துக்காக அவருடைய வாழுகிற ஜீவனுள்ள ஆத்துமாக்களை கர்த்தரங்களை மாற்றுவார். கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. வசனம்
வசனத்தை அறிந்திருக்க வேண்டும். நாங்கள் வளர்ந்து அந்த வார்த்தைக்குள்ளாய் கட்டப்பட்டு இயேசு கிறிஸ்து ஆரென்று அறிந்து நாங்கள் எடுக்கிறது தான் அங்கே உண்மையான முழுமையான திருமுழுக்காய் காணப்படுகிறது. ஆமென். அப்ப பணம் பாருங்க, ஒரு காரியத்துல நாங்க பணம் இருக்கு, எங்கிட்ட பாஸ்போர்ட் இருக்கு, விசா இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அது ஒரு வெளியூருக்கு போறதுக்கு எங்களுக்கு உறுதுணையா இருக்கும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பயணம் அப்படிப்பட்டதல்ல. அவரோடு இணைந்திருக்க வேண்டும். அவருடைய இரத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் யாரெல்லாம் மாறுகிறீர்களோ அதுதான் இந்த பூமியில நீங்கள் செய்கிற சபை காரியங்கள், ஆராதனை காரியங்களோடு சேர்த்து இவைகளும் இருந்தால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். ஆமென். ஆத்மா போய் நிம்மதியாக சமாதானமாக அந்த இறைவனோடு இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? அங்கே துதித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு அருமையான எது முக்கியம் என்று சொன்னால் அவருடைய உடன்படிக்கையில் நான் கலந்து கொள்ள வேண்டும். அப்படியே என்று சொன்னால் அங்கே இருக்கிற தூதர்களுடைய ஆண்டவர் துதிக்க அவர் மகிழ்ந்து கொண்டிருப்பார். ஏன் நீங்களும் நானும் வர வேண்டும் என்று நினைக்கிறார் என்று சொன்னால் அவருடைய இரத்தத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாறி நாங்கள் அவருடைய பிள்ளைகளாகித்தான் அங்கே கடந்து போவதை விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நிச்சயமாக இந்த தகுதிகள் எங்களுக்கு தேவையா இருக்கிறது. அவருடைய அப்பமாகி அந்த இயேசு கிறிஸ்து எனக்காய் உங்களுக்காய் இந்த பூமியில வந்தார். அவரை ஏற்றுக்கொண்டு வாழணும். மாத்திரமல்ல, பாருங்க, இப்ப எல்லா பொருளுக்குமே ஒரு டேட் உண்டு இல்லையா? சாப்பாட்டுக்கு டேட் உண்டு. அநேகமான பொருட்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அங்கே ஒரு டேட் இருக்கு. இப்போ வீட்டு கொந்தா செய்யறோம், அதுக்கு ஒரு ஆண்டு அல்லது 3 ஆண்டு இன்சூரன்ஸ், அப்படி கனகன காரியங்கள் எல்லாமே நாள் உள்ளவைகளாய்த்தான் காணப்படுகிறது. அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒன்றுதான் நித்திய நித்திய. அந்த பேப்பரை கொண்டு வாங்க, இந்த பேப்பரை கொண்டு வாங்க, அதுவும் சொல்லவே வேண்டியது. எல்லா பேப்பரும் எடுத்து அப்பப்ப ஆண்டாண்டு நாங்கள் எல்லாவற்றையும் ரெனிவல் செய்யணும். மாத்திரமல்ல, அசூரன்ஸ் வி போடுவார்கள். அவங்க போடும் போதே சொல்லுவாங்க, அது எந்த பேங்கா இருந்தாலும் சரி, இந்த கணவன் செத்தா, இந்த கணவன் செத்தா, இந்த கணவன் செத்தா, உடைய மனைவி செத்தா, உடைய மனைவி செத்தா, ஆண்டவரே சப்பா இவளை கொண்டுவா போடுறது மாதிரி அந்த பேப்பர்ல சைன் வைக்கும் வரைக்கும் அவர்கள் இதையே சொல்லி சொல்லி. ஆனா அதே போல அநேகம் ஆண்டு போனார்கள், அவர்கள் கொடுக்கவே இல்லை. அதுல நாங்க இதை போட்டு சொன்னோம், இதுல இதை சொன்னோம் என்று அவர்கள் அங்கே விசத்தி போடுவார்கள். அதுக்காக என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, எந்த அசுரம் சுவியும் உங்களை காத்துக்கொள்ள முடியாது. ஆண்டவரோடு நீங்கள் வைக்கிறதா உங்களுக்கு ஜீவனை கொடுத்த அந்த ஜீவாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கல்ல நாங்கள் என்றென்றைக்கும் அவரோடு இணைந்திருக்கணும் என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய ஜீவத்தை அற்பமாக எண்ணாதபடிக்கு, அவருடைய அப்பத்தை ரசத்தை அவருடைய சரீரத்தை ரத்தத்தை நாங்கள் அற்பமாக எண்ணாதபடிக்கு, அதனாலதான் நாங்கள் இந்த திருவிருந்த நாட்களில் எல்லாம் வரையில வாரப்படுறது அதை பற்றி சொல்ல முடியல. ஓய்வு நாள் எவ்வளவு விசுவசித்தது முக்கியமானது. அல்லேலூயா. நித்தியத்துக்கு ஒரு அசுரம் செய்ய ஒரு எவ்வளவு பேப்பர் கேட்கிறார்கள் என்று சொன்னால், இந்த அப்பாவோட இணைந்து அவருடைய சமூகத்துக்கு அவருடைய வருகையை எடுத்துப்பட போக வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லுங்க. சும்மா போக முடியுமா? ஆமென். அல்லேலூயா. அதனால குறை சொல்றவர்கள் சொல்லட்டும், நாங்கள் புத்தியாக சொல்றதை கேட்டுக்கொள்ள முடியாதவர்கள் எல்லாம் சொல்லிட்டு போகட்டும், எங்களுக்கு அந்த பங்கு அல்ல. ஆனால் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய நாளிலே சொல்லாமல் இருப்பது நிச்சயமாய் தவறு. எல்லாருக்கும் அன்போடு கடிந்து கொள்ள வேண்டும். ஒரு சபை பிள்ளைகள் என்றால் வராதவர்களை தேடுகிறதும் சொல்லுகிறதும் இயல்பு. அல்லது அவர்கள் ஏன் எவ்வளவு சொன்னாலும் புரிந்து கொள்ள மாட்டேன். நாளைக்கே பார்த்தால் இன்றைக்கு இல்லாத ஜனங்கள் எங்கேயும் தூரத்திலே நின்று கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை தடை பண்ணி வைத்திருக்கிறான் சத்துரு. அந்த நித்திய ராஜ்யத்தின் வழியிலே போகாதபடிக்கு அவருடைய ஆத்மா, அவருடைய சரீரம் இங்கே மரணத்துக்குள்ளாகி நின்றாலும் அந்த ஆத்மா ஜீவிக்க வேண்டும். எத்தனையோ காலங்கள் தேவனோடு என்பதை அறிந்தும் அவர்கள் அசட்டியா இருப்பார்கள். நாங்கள் என்ன செய்ய முடியும்? அல்லேலூயா. நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கத்தான் முடியும். அதான் பார்க்கிறோம் அல்லவா, நினைவு கூறும்படி குருந்தியர்களை பார்த்தது போல ஒவ்வொரு திருவிருந்திலே அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதற்கு பங்காளிகளாய் நாங்கள் மாற வேண்டும். மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தையாகிய அந்த மன்னாவை நானும் நீங்களும் அங்கே நானே வாசிக்கிறேன். மத்தேயு 4:4 மனிதன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் உங்களுடைய மாம்சத்துக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அப்படியே அவருடைய வார்த்தை, அந்த வசனம் உங்களை மீட்கும், விடுவிக்கும், சுகமாக்கும், உங்களை பிழைக்க வைக்கும். ஆமென், ஆமென். அப்ப அந்த வசனம் அதற்கு அவரே சொல்லி இருக்கிறார். மத்தேயு 4:4 மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து வருகிறார். அநேகருடைய அந்த கடைசி நிமிட
வாழ்க்கையிலே அங்கே பேசி ஜீவனோடு அவரோட வாழ வைக்கிறது இந்த தேவனுடைய வார்த்தை. பாருங்க, அநேகர் ரட்சிக்கப்படாமே மரணத்துக்குள்ளாய் போவார்கள். ஆனால் அவருடைய வசனத்தை சொல்லி அங்கே சொல்லுகிற போது அவர்கள் அங்கே விசுவாசத்தோடு அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கடந்து போய் கடைசி நிமிடத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட உண்டு. ஆமே. அப்ப அவர்களை உயிர்ப்பிக்கிறதான இந்த வார்த்தைகளுக்கு, இந்த மன்னாகிய வசனத்துக்கு நாங்கள் மற்றவர்களை போல அல்ல. நாங்கள் அந்த அப்பமாகிய அந்த மாவிலையும் இதாகலையும் செய்யப்பட்டதை பற்றி நான் சொல்லல. ஜீவனுள்ள அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு அவருடைய கடந்து போக வேண்டும். அல்லேலூயா, ஆமென். நான் வாசிக்கிறேன், எல்லாரும் நாங்கள் எழுந்திருப்போம். எரேமியா 15:16 சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா, சொல்லுவோமா? எரேமியா நம்ம போடுவா என்னதான் சொல்லுறது பாருங்க. உம்முடைய வார்த்தை கிடைத்தவுடனே அவைகளை நான் எடுத்துட்டேன் ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம், என் இதயத்துக்கு மகிழ்ச்சியா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வார்த்தை உட்கொண்டதும் தான் அவருடைய நாமம் உங்கள் மேலும் மேலும் தரிக்கப்படும். அப்ப தேவ வார்த்தை உட்கொண்டால் அது சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தந்து ஆத்மாவை ஜீவனுள்ளதாய் கொழுமை உள்ளதாக மாற்றி, அந்த ஆகாரம் தான் இந்த பூமியில இருக்கிற எந்த பெஸ்டான ஆகாரமும் அது போயிடும். ஒரு நாள் சாப்பிட்டா முடிஞ்சிடும் அந்த கதை. ஆனால் இந்த வசனம் இருக்கிறதே, அதை நீங்களை நான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அதுதான் எங்களை பரலோக ஆசீர்வாதங்களுக்கு தருவதாய் மாற்றும். ஆமே. ஏனென்றால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றவர்களால் மாத்திரம்தான் அங்கே யோவான் 51 பார்க்கிறோம். வானம் வானம் திறப்பதை, அங்கே வானத்திலிருந்து ஒத்தாசை தேவன் காண செய்து தேவ தூதர்களை பரலோகத்திற்கு சப்போர்ட்டுக்கு அனுப்புவார்கள். ஆமே. உங்களுக்கு தேவ தூதர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவத்துல நீங்கள் அவருடைய வார்த்தையோடு இருந்தீங்க என்று சொன்னால்தான், ஆண்டவரே இயேசுவே என்று சொன்னதும் ஓடோடி தேவ தூதர்கள் வந்து உங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். ஆமே. அப்ப பரலோக நன்மைகளை அனைத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அங்கே நாங்கள் பார்த்ததன்படி ஆண்டோடைய இரத்தம் முக்கியமாக இருக்கிறது, அவருடைய உடன்படிக்கை, அவருடைய வார்த்தை எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆமே. இவையெல்லாம் உலகத்துக்குள்ள இல்ல, தேவ ஜனத்துக்கு அவருடைய உடன்படிக்கைக்கும் அவருடைய வசனமாகிய மன்னாவுக்கும் தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளுக்கும் தான் இந்த ஆசீர்வாதம் உண்டு. ஆமே. இதை கடைசியாக நாங்கள் சொல்றேன்டா, உங்களுடைய துக்கம் எல்லாம் மாறிப்போம், உங்களுடைய கண்ணீர் எல்லாம் மாறிப்போம், உங்களுடைய வேதனைகள் பாரங்கள் எல்லாம் மாறிப்போம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் அவரோடு இணைந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. வானத்து பலகணி எனக்காக திறக்கப்படாத ஆண்டவரே என்று நீங்கள் கேட்பீர்களாண்டா, நிச்சயமாய் அவர் உங்களுக்காக திறப்பார். நீங்க செய்ய வேண்டும் என்றது இல்லை என்று சொன்னால், நாங்கள் இங்கே இந்த பார்த்த அந்த ஒவ்வொரு தாசர்களை போல அவரோடு நீங்க வாழ ஆமென் ஆமென் என்று சொன்னால், இங்க தேவனுக்கு அன்று நீங்கள் கொடுக்கிறது இந்த விசுவாசித்தம் அந்த முதலாவது வார்த்தை திருப்பி நான் படிக்கிறேன். காரணம் அது மட்டுமல்ல, இங்கே சொல்லப்படுகிறது என்ன, என் ஆலயத்திலே ஆகாரம் உண்டாகும்படியாக. உண்மைதான், அநேக சகோதரர்கள் அல்லேலூயா ஆகாரத்தை கொண்டு வருகிறீர்கள், தசம பாகத்தை கொடுக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமென். அங்க நல்ல அப்படி எல்லாம் கொடுக்குறீங்க, ஏழைக்கு கொடுக்குறீங்க, உங்களால் முடிந்த கைமாறுகள் எல்லாம் செய்கிறீங்க, எல்லாம் நல்லதுதான். ஆனால் அவருக்கு அன்று கொடுக்கிற நேரத்தை மறந்து விடக்கூடாது. அல்லேலூயா. உண்டாலும் உறங்கினாலும் இருந்தாலும் எழுந்தாலும் எதை செய்தாலும் நானும் என் தேவன், நம்மோடு தேவனே நீர் என்னோடு என்று சொல்லி நாங்கள் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். வாழ்ந்து சொல்வீங்க. அல்லேலூயா. கர்த்தாவே, இந்த பரலோகம் திறக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள என் தகப்பனே நீர் எனக்கு இறங்க வேண்டும். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளில் நாங்கள் பார்த்த இந்த வார்த்தையின் படியப்பா தேவரீரின் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசபாங்களை எல்லாம் பண்டக சாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானந்த பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மற்றும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை ரசிக்க மாட்டேன் ஒன்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தாவே நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி அப்பா தேவரே, நீர் எங்களுடைய ஆண்டவரே அன்பை நீர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். உண்மையில நாங்கள் வைக்கிற பிரியத்தை எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் எதிர்பார்க்கிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே தகப்பனே, உடைய பிள்ளைகள் கொடுக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இன்னும் என்னமாய் உடைய சமூகத்துல ஆண்டவரை கொடுத்து இன்னும் என்னமாய் ஆண்டவரை அவர்களுக்கு தடையாய் காணப்படுகிற ஆண்டவரை எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே, குடும்ப காரியமாய் இருக்கலாம், ஊழிய காரியமாய் இருக்கலாம், வேலை காரியமாய் இருக்கலாம், சமாதானம்
காரியம் என்றாலும் என் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் பலவர்களை தொடர்ந்து இடம் கொள்ளாத அளவுக்கு ஒவ்வொருவரையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. உனக்கு கொடுக்கிறதுனால வருகிற பலனை இவர்களை காணத்தக்கதாய் இவருடைய இருதயங்களை நீ தொடர்ந்து விடுவீரா, இருதயங்களை பேசுவீராக ராஜா. இவரை உம்மால் வருகிற ஆசீர்வாதம் அழிவில்லாத ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம் ஆண்டவரே, வட்டி போகாத ஆசீர்வாதம் ஆண்டவரே. உம்மை பற்றி கொள்ளுகிற மனுஷர்கள் பாக்கியவான்கள் ஆண்டவரே. உண்மையை நம்பி இருக்கிறவர்கள் ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதிருக்க என் தேவனாகிய கர்த்தர் நீ இவர்களுடைய இதயங்களை திறந்து நீ இவர்களோடு பேசுவீராக. இந்த பிள்ளைகள் உன்னதத்தின் பலனை அடையாமல் தாமதித்துக் கொண்டிருக்கிற எல்லா தாமதங்களும் இந்த வார்த்தை மூலமாக இன்றைய ஒழிந்து போவதா, ஒழிந்து போய் இயேசுவின் நாமத்தினால். ஏற்றணைக்கு ஏக்கத்தின்